வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் ஸ்டோரி டைம். அறியப்படாத ராமாயண கதை. லட்சுமணனின் மனைவி ஊர்மிளாவின் தியாகம். ராமாயணத்தில் சீதையின் தியாகம் பெரிதாக பேசப்பட்டாலும் லட்சுமணன் மனைவி ஊர்மிளா பற்றி அதிகமாக சொல்லப்படுவதில்லை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கும் பக்திக்கும் காதலுக்கும் உதாரணமாகும். ஊர்மிளா விதேகா நாட்டின் இளவரசி. அவள் சீதையின் தங்கை மற்றும் மிதிலை மன்னர் ஜனகரின் இரண்டாவது மகள். இலட்சுமனுக்கும் ஊர்மிளாவிற்கும் திருமணம் நடந்தது. ராமர் வனவாசம் செல்லும் போது லட்சுமணன் அவருடன் சென்றுவிட முடிவு செய்தான். லட்சுமணன் ஊர்மிளாவிடம் நீ அயோத்தியில் இருக்க வேண்டும் என்று கூறினான். ஏனெனில் அவன் தனது கடமையை மட்டும் நினைத்தான், குடும்ப வாழ்க்கையை இல்லை. ஊர்மிளா தன்னுடைய கணவனை விட்டுவிட தயாராக இருந்தாள். 16 ஆண்டுகளுக்கு லட்சுமணனை பார்க்காமலும் காத்திருக்கவும் தனியாக வாழவும் அவள் முடிவு செய்தாள். லட்சுமணன் காட்டில் 14 ஆண்டுகள் தூங்கவில்லை என்ற கதையை நாம் கேட்டிருப்போம். ஆனால் சில புராணங்களின்படி ஊர்மிளா அயோத்தியில் 14 ஆண்டுகள் தொடர்ந்து நித்திரையில் இருந்தாள். அவள் கணவனின் சக்தியை பாதுகாக்கவே இதை செய்தாள். இதை கிருஷ்ண பரமாத்மா ஒரு தனி தியாகமாக பாராட்டியதாக சில புராணங்கள் கூறுகின்றன. 14 ஆண்டுகள் கழித்து லட்சுமணன் திரும்பி வந்தபோது ஊர்மிளா அவனை எந்த குற்ற உணர்வுமின்றி தழுவிக்கொண்டாள். அவள், நீயும் தியாகம் செய்தாய், நானும் செய்தேன். ஆனால் என் தியாகம் பேசப்படவில்லை, அது எனக்கு தேவையில்லை என்று கூறினாள். அவளுடைய கதையை மகத்தான காதலாகவோ தியாகமாகவோ அதிகம் பதிவு செய்யவில்லை. ஆயினும் உண்மையில் ஊர்மிளா அனைத்து கதைகளிலும் சிறந்த துணைவி என்றே சொல்லலாம்.